எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்னிராசியை பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசியில் சில நண்பர்கள் எதையும் எளிதாக எடை போடக்கூடியவங்க, புத்திசாலிக்காரங்க, அறிவாளிக. கன்னியுடைய தன்மை என்னன்னா கொஞ்சம் இளந்துள்ளலாக இருப்பாங்க. புதனுடைய உச்ச வீடு, அது புதனுடைய உச்ச வீடு இருக்கிறதுனால புதன் கூட இளவரசன் சொல்லுவாங்க. அந்த இளவரசர் தன்மை உள்ள ஆற்றல் உள்ளவர்களாக இதையும் நேர்மையும் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அனைவரும் பாராட்டு விதமாக நடந்து கொள்வார்கள். பிறருக்கு உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். வருகின்ற 2025ஆம் ஆண்டு 4 கிரகங்கள் பயிற்சியாகின்றன. கன்னிராசி நேயர்களுக்கு இது வரலையும் 2024 சில மாதங்களாகவே நடந்து வந்திருக்கிற தொழிலையும் அவ்வளோ ஒரு ஏற்றம் இல்லை, ஒரு உறுதுணையான ஒரு மன நிம்மதியும் இல்லை. லாபம் வந்தாலும் அப்பப்போ சிறு சிறு செலவுகள் வந்த மணியமாகவே இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. காசு பணமும் கையில் நிற்க மாட்டேங்குது. செய்கிற தொழிலையும் ஏற்ற வருமானம் இல்லை. அப்பப்போ கடன் தொல்லைகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அப்பப்போ வெளிப்பயணங்களும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் உடல் உபாதைகளும் சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த நம்ம ராசி கன்னிராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு உபாதைகளும் சிறு சிறு மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு தான் வருது. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவான் உலாவிக்கிட்டு இருக்கிறதுனால சில நண்பர்களுடைய ஒற்றுமை இல்லாமையும், கணவன் மனைவி இடத்துல ஒரு அன்பு அந்யோன்யமாக இருந்தாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவ்வப்போது குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிமையாக முடிகிறது மாதிரியே நமக்கு உபாதைகளை தந்தாலும் பெரிய இதாக வந்தாலும் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஆறுதலாகவும், குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல தெளிவாகவும் நமக்கு எப்படியாச்சும் சாதிச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்னு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. எதாவளிலையும் பணத்தையே தொழிலேயே ஒரு முன்னேற்றம் அடைய முடியல. எப்படித்தான் இருந்தாலும் அதை செஞ்சிருவோமா இதை செஞ்சிருவோமானு ஓடி தெரிஞ்சாலும் நமக்கு மனநிலையும் ஒத்து வரல, குளறுபடி ஏற்படுது. காசு பணத்தில் ஒரு நிம்மதியான ஒரு இது இல்லை. யாருமே என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு சுதாரிப்பு இல்லை. அலைச்சல் கூடி போகுது, தூக்கமின்மை எல்லாம் எரிச்சலாக வருது. சரி எப்படியாச்சும் போராடி ஜெயிச்சிருவோம்னு பார்த்தா கூட அந்த வழியில் எப்படியும் காசு பணத்திலேயே ஒரே நோக்கமாக இருக்கிறதுனால எந்ததையும் ஜெயிக்க முடியலை. எதிரிகளும் பல வழியில் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் எப்படி இருந்தாலும் ஒரு சைடு தடுத்துக்கிட்டு வந்துடுது. எதிரிகள் எவ்வளோ இருந்தாலும் சனீஸ்வர பகவான் ஆகிட்டு 6ஆம் இடத்துல செஞ்சுக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு சுகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு எந்த வழியிலையும் பல தொல்லைகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒத்துழைப்புக்கு குரு பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு வழியில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு இருந்தாலும் இப்போ சில நாட்களாகவே கொஞ்ச நாட்களாகவே பல மாற்றங்கள் என்னன்னே தெரியாத அளவுக்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அனுக்கிரகத்தினால நம்ம இப்போ தப்பிச்சுக்கிட்டு வர்றோமே, என்ன ஏதுன்னு நினைச்சோம்னா எல்லாமே இதுக்கு அனுக்கிரகமாக இருக்குது. சனீஸ்வர பகவான் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நல்ல படத்தில் இருந்துட்டு இப்போ மறுபடியும் மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசி பயிற்சியாக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மீனராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. ராகு பயிற்சிகளும் நம்ம ஜென்ம கேதுவாக இருந்த கேது பகவானும் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நமக்கு அதனால் பல வழிகளையும் இருந்த ஒரு லாபம் நஷ்டம் கூட குறைச்சிருந்தாலும் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி மாறி வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு மனசு ஒரு நிலைமையில் இல்லை. வருகிற மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே சனீஸ்வரன் பயிற்சியாகிறாரு. குரு பகவானும் பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறாரு. நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் கண்டக சனியாக வருகிறார். கண்டக சனியாக வர்றதுனால நேரடியாக நம்ம ராசிக்கு 7ஆம் பார்வையாக நேர நம்ம ராசியை மீனத்திலிருந்து பார்க்கறதுனால நம்ம ராசியை பார்க்கறதுனால உடலில் உபாதைகள் பிரச்சனைகள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
முதல்ல டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும் உடம்ப. ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியில் முக்கியமான ராசியாக நம்ம ராசி கன்னி ராசி இருக்குது. சனீஸ்வர பகவான் வந்த உடனே உடல் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் எதிரிகளை முதல்ல உண்டு பண்ணுவார். உடம்புல ஏற்படுற நோய்களுக்கு முக்கியமான நோயில் கழுத்து, பிடரி, கொலஸ்ட்ராலு, கேஸ்ட்ரபிள், முதுகு தண்டுவடம், இந்த மாதிரி பிரச்சனைகளை அடிக்கடி உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம அசால்ட்டாக இல்லாமல் டாக்டர்கிட்ட உடனே பார்த்துக்கணும். இது பயப்படுறதுக்காக சொல்கிறது இல்லை. ஏன்னா டைரெக்டாக ராசியே பார்க்குறாரு. உடல் தொந்தரவு பிரச்சனை பண்ணாமல் விட மாட்டார். அவர் பார்க்குறதுனால நம்ம எப்போதுமே வண்டி வாகனத்தில் கவனமாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும். நாய்கள் போகிறது, ஆடு மாடு கோலை புறப்படுறது, கீழே விழுகிறது, அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் குறிப்பாக என்னென்னா பணத்து மேலே கவனமாக இருக்கணும். பணத்து மேலே தான் பிரச்சனையே வரப்போகுது. இருக்கிற பிரச்சனையிலே உங்களுக்கு ஏற்கனவே சிறு சிறு பிரச்சனையாக இருந்துச்சு பணத்தில். இப்போ வரப்போகிற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வரப்போகுது. இந்த பணத்தை எச்சரிக்கையாக நிதானமாக பணத்து மேலே ஒரு கண் இருக்கணும். உங்களை நம்பியே கூட உங்களை நல்லவர்கள் மாதிரி பின்னாடியே இருந்து அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி தர சொல்லி எப்படியும் உங்களை வரல பணத்தில் ஒரு பேர் கெட்ட பேரை ஆக்கணும்னே நினச்சி ஆக்கிட்டு அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. பணத்தில் நீங்கள் கேவலப்படுற நேரம் வந்துருச்சு. உடம்புலையும் ரொம்ப கவனம். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணமாகவே இருக்கும். நீங்கள் அதுக்காக பயந்துடப்படாத ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க வேணும். இருக்கிறனால நமக்கு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரமே இல்லை. நம்மளை பற்றி தான் சிந்திக்கணும். அது மாதிரி பள்ளி மாணவிகள்லாம் படிப்பில் பெரிய ஒரு இது இருக்காது. அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட வண்ணமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். சில பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் போயிட்டு வர்றாப்புல இருக்கும். அதெல்லாம் அவங்க ரொம்ப நிதானமாக கையாளணும். அது மாதிரி சில பயந்துடப்படாத ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க வேணும். இருக்கிறனால நமக்கு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரமே இல்லை. நம்மளை பற்றி தான் சிந்திக்கணும். அது மாதிரி பள்ளி மாணவிகள்லாம் படிப்பில் பெரிய ஒரு இது இருக்காது. அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட வண்ணமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். சில பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் போயிட்டு வர்றாப்புல இருக்கும். அதெல்லாம் அவங்க ரொம்ப நிதானமாக கையாளணும். அது மாதிரி சில பெண்கள் ஆண் இடத்துலையும் ஆண்கள் சில பெண் இடத்துலையும் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். எப்படியும் நம்மளை ஒரு கெட்ட பேரை ஆக்கணுங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வர்றதுனால நம்ம ரொம்ப நிதானமாக கையாளணும். அந்த பிரச்சனையில் மட்டும் அந்த கேவலத்தை எப்படியும் உண்டு பண்ணணும். நம்ம மேலே அசிங்கம் அவமானம் கேவலத்தை உண்டு பண்ணுறதுக்காக அந்த இடத்த கொண்டு வர்றதுனால நம்ம ரொம்ப நிதானமாக கையாளணும். பணம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி, உடம்பு, வியாதி, வண்டி வாகன பழுதுகள், வண்டி வாகன விபத்துகள், அப்படி பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு நண்பர் எதிரி கூடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வழியிலையும் வந்த மணியமாக இருப்பாங்க. திடீர்னு எங்கிருந்து கிளம்பி வர்றாங்கன்னே தெரியாது. நம்ம யாரையும் நம்பி இந்த நேரத்தில் வெளிநாடோ வெளியூரோ வெளிப்பயணங்களோ புது தொழிலோ அகலக்கால் வைக்க வேண்டாம். கடன் மேல் கடனை சுமத்திக்க வேண்டாம். காசு பணத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. காசு பணத்து மேலே கவனமாக இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். நேரம் தவறான நேரமாக ஆரம்பிச்சுக்கிட்டு வருது. வரப்போகிறதுல எல்லாத்துலேயுமே கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புருஷன் முன்னாடிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எப்படியும் தவிர்க்கிறதுக்கு வழி என்ன, அதை மட்டும்தான் நினைக்கணுமே ஒழிய அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதனால் எல்லாம் நிதானமாக இருங்க. ராசிக்கு வரத்தான் செய்யும், அந்த கன்னி ராசிக்கு வரத்தான் செய்யும். அப்படி இருக்கிறதுனால கண்டகை சனிங்கிறது உயிர் போகிற ஸ்தானம் மாதிரி. கண்டம்னா தலைக்கு மேலே கண்டம். அந்த கண்டத்தை ஒன்று பண்ணுற நேரம் ஆரம்பிக்க போகுது. அப்போ எல்லாருமே கவனமாக இருக்கிறது நீங்கள் நல்லது. திடீர்னு பணம் கட்டி ஏமாந்து வர்றதும் பணத்தில் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து வர்றதும் வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறதும் பணத்து வழினாலேயே பிரச்சனையை ஃபஸ்ட்டு உண்டு பண்ணி போடுவேன். பணம் தான் நமக்கு மெயின். அதிலே முக்கியமான இடத்துல பணத்தில் கையை வைக்க போகிறேன். முதல் இடமாகவும் ரெண்டாவது ஆயுள் ஸ்தானமான இடத்துலையும் உடம்பு வியாதிகள்லையும் கையை வைக்க போகிறேன். ரெண்டாவது எதிரி நண்பன் கூட நம்மளை எதிர்த்துட்டு அடிக்க வர்ற மாதிரி சில பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியும் பல வழியிலையும் தொந்தரவு மேலே தொந்தரவு ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும். கொஞ்சம் மனத்தயக்கம் உடல் நடுக்கம் ஏற்படும். நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் கொஞ்சம்
சாமியை கும்பிட்டுக்கிட்டு வாங்க, அனுக்கிரகத்தை ஏற்படுத்திக்கிங்க. வேற யாரையும் நம்ப வேண்டாம். கன்னிராசிக்கு முதல் பகவானே உங்களுக்கு பெருமாளே இருக்கிறார். அவரே வணங்கிட்டு வாங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லா வழியிலையும் காப்பாற்றுவார். வேற யாரும் காப்பாற்ற முடியாது. நேரம் கடுமையான நேரம், எச்சரிக்கையாக இருங்க.